நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் லூகாஸ் 4வது அதிகாரம் 14வது வசனம். 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஏப்பா ஃளைட்ல போலப்பா, ஃளைட்ல போகல, இல்லனா கால் டாக்ஸி ஓலா புக் பண்ணி போகல, இல்லனா ஆட்டோ புக் பண்ணி போகல, ட்ரெயின்ல சீட் புக் பண்ணி ஏசி கோச்ல போகல. ஆவியின் பலத்தினாலே மூவ் ஆனார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ இங்க இருந்துக்கிட்டு உனக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு உன்னால சொல்ல முடியுதா? இல்ல. ஏங்க நல்ல தம்பிமாரெல்லாம் ஜெய் கணேஷ், வசந்த், ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த குரூப் சொன்னாங்க, பிரதர் நாங்க நிப்போம் பிரதர். அப்ப இந்த பையல அத்தனை பேரையும் நிப்பாடிச்சுட்டு கேட்க, நின்னா பாப்போன்னு. அது நின்னா பாப்போன்னு. இன்னைக்கும் பெங்களூர்ல இருக்கிற சோழன் தம்பி சொல்றாரு, என்ன தெரியுமா, அன்னைக்கே சொல்லிதானையா அனுப்புனீங்க, நின்னா பாப்போன்னீங்க, எல்லாம் போயிட்டான். அல்லேலூயா சொல்லு. இவர்களை பார்த்து உனக்கு ஊழியம் தரலையே, இவர்களை பார்த்து உனக்கு பேச திறமை தரலையே. ஆண்டவர் உனக்கு வைத்தது உண்மை, என்ன வைத்தார் அதுதான். யார் தூக்கி எறிஞ்சாலும் சரி, உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். உன்னை அழைச்ச அழைப்பை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். 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 அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க, அந்த கோமஸ் பிரதர் பாட்டு, அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணியை போல காத்திடுவார், கலக்கமும் இல்லை கவலைகள் இல்லை. கர்த்தர் இயேசு அந்த வார்த்தை அங்க இல்ல, குறை ஒன்றும் இல்லை. அவர் இருக்கிறதுனால குறை இல்லை. நீ கலங்காத, நீ ஆவிக்குரிய வாழ்க்கை, நீ கிறிஸ்துவன் என்று சொன்னா, நீ ஆண்டவருடைய டிசைபிள் என்று சீரன் என்று சொன்னா, நீ எழுந்து நின்றுதான் ஆகணும். சர்ச்சிலெல்லாம் போய் பேட்ச் குத்தி எல்லாம் செய்வோம், தேர் தூக்குறது எல்லாம், திருவிழா எல்லாம் கொட்டி கட்டுறது, தூக்கி பிடிக்கிறது எல்லாம் பிடிப்போம். ஆனா எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது வந்து வந்தாதான், உள்ள நுழைஞ்சாதான் தெரியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. The batch never seen. யாரா இருந்தாலும் சார், நீ ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத நம்பு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், திருத்துதர் பணி அல்லது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த முதல் அடியை கொஞ்சம் வாசி திரும்ப. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. போதும். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நீங்க வல்லமையை ருசிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க பலன் அடைந்தே தீரணும். ஆமென். ஆமென். நார்மல் கிறிஸ்டியன் லைஃபுக்கும் ஜெப வாழ்க்கைக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கும் அர்த்தம் கொடுக்கணும். ஆமென். ஆமென். நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, அந்த சபையில உள்ள வல்லமையினுடைய நீங்க ருசிக்கணும், அதை உணரணும், வீட்டுல கடைபிடிக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஜெப வாழ்க்கைங்கிறது அதுதான். வேதம் வாசிக்கிறதுங்கிறது அதனுடைய அர்த்தத்தை ருசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வல்லமை வெளிப்பட்டே தீரும். ஆமென். ஆமென். அந்த வல்லமை இது காரியம் ருசிக்கணும். அதனுடைய இதுதான் நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்குள்ள வைத்து நம்ம வெற்றி பெறுவோம். ஆமென். சுகர் இருந்தா புண்ணு என்னது? புண்ணு என்ன செய்யாது? ஆறாது. எனக்கு புண்ணு வந்ததுன்னா 3 நாள், மிஞ்சி போனா 5 நாள். ஆமென். இந்த கையில ஒரு புண்ணு வந்தது, அது ஒரு 10-15 நாள் இழுத்துச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நாங்க அப்பப்ப என்ன செய்வேன், கால் வலிச்சா காலுக்கு திரையின மருந்து வச்சு ஐஸ் வை, அது வை, முட்டிக்கு அது செய்ய, இதை செய்யறாங்க. அது செய்யறது ஒரு பக்கம் செஞ்சாலும், நைட்டு எப்ப பார்த்தாலும் பிரேயர் ஆயில தூக்கி முட்டியில இருந்து 2 முட்டிக்கு தடை விட. ஏன் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் இருக்காங்க, எத்தனை காரியம். அவங்க கிளீனா சொன்னாங்க 2 months. அந்த டாக்டர் சொன்னார் 2 months you must take rest. ஓகே, அவர் படிச்சது சொல்லிட்டார், ஆத்தோ சொல்லிட்டார்.
பெரிய பிசியோதெரபி அவரு. ஆமென். ஆமென். பெரிய டாக்டர் எம்டி அதுக்கு மேலே உள்ளவர் அவரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான ஆண்டவர் வச்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? ஐயோ சுகர் இருக்கு, சுகர் இருந்தா நான் சுகர் இருக்குன்னு சொல்லி போய் சிஸ்டர் வாசிட்டு சொன்னபோது ஒரே வார்த்தை சொன்னேன், அப்படியாப்பா? அப்ப நீங்க ஆண்டவரோட நிறைய இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் ரொம்ப சோகமா போய் சொன்னேன், இப்படி இருந்துச்சு சிஸ்டர், இப்படி வந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு. அப்படியா? நீங்க என்னை விட நிறையவே ஆண்டவரோட இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 480. சொல்லுங்க. See, positive way of doctors எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. ஒண்ணு வேண்டாம். ஒரு நாள் நாங்க ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் சின்னதா இருக்கும்போது பெசன் நகர்ல பிளாட்ஃபார்ம்ல பொத்துன்னு கீழே விழுந்துட்டான், சரிஞ்சாட்ட அந்த இறக்கத்தை பார்க்காம விழுந்துட்டான். சைடு போனு சைடு எலும்பு உடைஞ்சு போச்சு. சரியா? கூட்டிட்டு போய் இசபெல்லாவுக்கு கூட்டிட்டு போனேன். இசபெல்லாவுக்கு கூட்டிட்டு போனா எக்ஸ்ரே எடுக்க சொன்னான். சைடு போன் உடைஞ்சுக்கு கீழே இருக்கிறது நல்லாவே தெரியுது. இவன் அவனை மாட்டிக்கிட்டான். 4 இவன் இப்படி பாக்குறதுலயே என்ன ஆயிடும்? பாதி உயிர் போய் இப்படி இப்படி இப்படின்னா சரி நினைச்சிட்டேன், சரி இவன் துட்டு அடிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு. என்ன டாக்டர், இது ஒரு நட்டு போட்டு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ எத்தனை பயங்கரமா கீழ் அந்த கூறு கட்ட குருமா என் கண்ணு முன்னால தான் நீ பாக்குற, என் கண்ணு முன்னால பாக்குறன்னு சைடு மெயினே சுக்குனரா செதறி இருக்கு. சரி என்ன செய்யணும்னா 3/4 இன்ச் ஸ்க்ரூ, அது இருக்கிறதே திக்னஸ் இவ்வளவுதான். எத்தனை இன்ச் ஸ்க்ரூவா? 3 ஸ்க்ரூ வாங்கணும். அதுக்கு 18,000 ஆயிரும்னா நான் சொன்னேன், இந்த வர்றேன் ரெடி பண்ணிட்டு வர்றேன்னு கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து இவளை வீட்டுல விட்டுட்டு போய் பிளஸர் சாக்ரமெண்ட்ல போய் உட்கார்ந்தேன். தோமியார் கோயில்ல சாந்தோம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான். அந்த நேரம் ஃபாதர் வருவான்னு எனக்கு தெரியாது. இவரு நேரா வந்தாரு. உட்காந்து அழுது ஆண்டு ஒப்பு கொடுத்துருந்தேன். காந்தி தாத்தாவையே காணும். 18,000 என்ன செய்யறது தெரியல. அவர் வந்தாரு. என்னடா அழுதுட்டு இருக்காங்க? இல்ல நேற்று பிரசன்னர் போனோம், என் ஒய்ஃபு கீழே அவ்வளவுதானே. ஆனா நீ வேற கூறு கேட்டவன, நீ இதுக்கு அழுதுகிட்டு இருக்கியா? எங்க கொண்டு பண்ணு? எஸ் அவன் கொள்ளை அடிக்கிறவன். எது கொள்ளை அடிக்கிறவங்க இல்லைன்னு என்ன பார்த்து சொல்றீங்க? ஐயோ சிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க, இடத்த பூரா அவங்க பூரா டாக்டர்ஸ்ட கொடுத்துட்டாங்க, அதனால அவன் பணம் வச்சு அடிச்சிட்டு இருக்கிறான். சிஸ்டர்ஸ்களுக்கு வாடகை போயிருக்கு, அவ்வளவுதான். சிஸ்டர்ஸ் வேற எதுவும் ஹாஸ்பிட்டல் நடத்தல, பேரு சிஸ்டர்ஸ் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். ரவிலியம் சொல்லி ஜெபிச்ச ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? அவன் 18,000 கேட்டான், பின்னால 0 கட் பண்ணியிருக்கான், ஒரு 0 கட் பண்ணியிருக்கான். எவ்வளவு ரூபா? அட்டனி ரெக்ஸ் போட்டாரு, கட்டு போட்டாரு, பிடிச்சாரு. தொடர்ந்து போட்டோம்னா கால் கட்டு போட்டோம்னா மொத்தம் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கரெக்டா நேர்த்தியா உனக்கு செய்திருந்தார். ஆமென் ஆமென் ஆமென். சரி போனேன், அதே டாக்டர் நின்னா. உள்ள போனேன், வேற ஒருத்தருக்காக போனேன். கூப்பிட்டேன், டாக்டர் 18,000க்கு எனக்கு 25,000 செலவாயிட்டு. எவ்வளவு? நாங்க 18,000 செய்யறோம் சொன்னோம்ல, அந்த 18,000 ஆமா அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிக்கலாம். நாங்க எவ்வளவு தூரம் செஞ்சிருப்போம்னா கடைசியில் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த 18,000த்துல பின்னால 0 கட் பண்ணுங்க. 0 போட்டா 1,800 ரூபா. அந்த 1,800 போட்டா நீங்க கால் சரியா போச்சு. கடவுள் உனக்கு அழைச்ச அழைப்பு அது. நீ நினைச்ச காரியம் அதுதான். ஒரு காரியத்தை உனக்கு தேவைகளை சந்திப்பார் என்று சொன்னா நீ ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து தேவனுடைய வல்லமையோடு போனமே உடைய உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீ போடக்கூடாது. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க ஆண்டவர் அழைச்ச அழைப்பு இருக்கு. ஒருத்தர் பொறுப்பெடுக்க சொன்னாங்க, அந்த பொறுப்பு கரெக்டா ஆண்டவர் நேர்த்தியா செய்து முடிப்பார். ஆமென் ஆமென். இன்னைக்கே முடிக்கணும், இன்னைக்கே காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் அதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. பரிசுத்த வாசிங்க 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்ன அடைவீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப என்ன ஆகும்? பலனடைங்க. அதனால இந்த பாட்டு அடிக்கடி இப்ப பாடிட்டு வா. பலவான என்னை மாற்றினார், நீதிமான் என்று அழைத்தார்,
எனக்காக யுத்தத்தை செய்தவர், முன்னின்று சத்துருவை துரத்துகிறவர், இஸ்ரவேலின் அதிபர் அவர். எல்லேஷூரன் உனக்காக விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ நம்ப 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 நம்ப. நீ பிடிவாதத்துல நீ நிற்கும் போது ஒண்ணுமே நடக்காது. சாரி, நீங்க என்ன விரும்புறீங்க? அதனால பாருங்க, வெளியில இருந்து சபையை விட்டு தூக்கி எரிஞ்ச உடனே இவரு சரி சொல்லிட்டு அங்கேயே கலத்திடவா அப்படின்னு கேட்டானா, ஆவியானவர் சொன்னார் அங்கேயே கலத்தக்கூடாது. அங்கேயே கலத்தாம என்ன செஞ்சாரு? பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். அந்த பாடல் அப்படிதான். அத பாட 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 நீ இதைத்தான் செய்ய, இதுதான் செய்ய, இப்படித்தான் செய். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. அந்த ஆவிக்குரிய வல்லமையை தேவன் எப்படி கொண்டு வருவார்னா, அதே அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11-12 வசனம் இருக்கு. 19வது அதிகாரம் 11-12. கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளும் குண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம கைக்குட்டையை போட்டா மயங்கி விழுந்துருவாங்க. நம்ம கைக்குட்டையை போட்டா வியாதியஸ்தான் செத்து போயிடுவான், அல்லது ஏதோ மயங்கி விழுந்துருவான். ஏன்னா அவ்வளவு இதா இருக்கும், வேர்வையை தொடச்சு அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆமா, நல்ல சளிகளெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். ஆனா பவுலுடைய கைக்குட்டையும் அவனுடைய மேலாலையும் பட்ட உடனே என்னாச்சான்? வியாதியஸ்தன் மேல பட்டவங்க கொண்டு அவனை தொட்டுட்டு கொண்டு போட்டாங்களா, சுகமாச்சான். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. புரிஞ்சு வழி ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். அப்போ உன்னுடைய துணி, உன்னுடைய கரம் பட்டுச்சுன்னா சோகம். ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறது உண்டு. கட்டாயம் அந்த பெங்களூர்ல மீட்டிங் முடிச்சு நடந்து வரும் பொழுது அந்த 2வது நாள் கூட்டத்தோட கூட்டமா ஒருத்த கையை பிடிச்சிட்டு போயிட்டாரு, கையை விட்டுட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் முதல் நாள் பாஸ்டர் சொன்னாரு, முடிஞ்ச உடனே சொன்னாரு, நீங்க போயிட்டீங்க, 2வது நாள் மீட்டிங் முடிச்சு போகும்போது எல்லாரும் வரிசையா நிற்பாங்க, கை கொடுத்துட்டே போயிருங்க. சரி ரைட், எல்லாரும் கை கொடுத்தாச்சு. கடைசியில கூட்டத்தோட கூட்டமா ஒரு கையை கொடுத்தாச்சு. அந்த கையை சமத்தையான கை, சூப்பர் கை. போய் காலில போய் அப்படி மூக்கிட்ட கையை கொண்டு போகும்போது, மூக்கை தொடக்கலாம் கொண்டு போகும்போது அந்த கை அவ்வளவு நாத்தம். என் கையான்னு தெரியல, அவ்வளவு நாத்தம். கடைசியில் அப்போ என்னன்னு கேட்டாரு இன்னொருத்தர் கூட வந்த பாஸ்டர். இந்த கையை ஸ்மெல் அடிக்க யாரோ ஒருத்தர் கடைசியா ரொம்ப துண்டுக்கெல்லாம் கெட்டிக்கிட்டு கையை தொட்டாரு. அப்போ தான் அவர் சொன்னாரு, ஒரு குஷ்ரோகி இங்க சபையில இருக்கிறாரு. அடுத்த நாள் அவர் வந்து கொடுத்த சாட்சி என்ன தெரியும்? எனக்கு என்ன நடந்தது தெரியாது. ஆனா அவர் சொன்னார், என்னை யாரும் தொடமாட்டாங்க. நேற்று என்ன அந்த துணி அப்படி கலத்தி கையில கொண்டு வந்து காட்டுறாரு. கூட்டத்தோட கூட்டமா என் கையை நீட்டா கையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டா தெரியாது. அதனால கூட்டத்தோட கூட்டமா நான் கையை நீட்டினேன். அவரு கையை கொடுத்துட்டு போயிட்டாரு. இயேசு அவர் வழியா என்னை பார்த்தார். ஒரு அடியா சொன்னாங்க. அப்ப உங்க வழியாம அந்த அற்புதம் உண்டு. எனக்கு என்னை தொட்ட நல்ல மனுஷன் கீதானே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமா வந்த தொட்டா என்ன செய்வோம்? இன்றைக்கு வீட்டுல வெள்ளடிச்சு கூப்பிட்டு கேட்டாலே கையை என்ன செய்வோம்? அது தூக்கு. பாத்திரத்தை காட்டு, டம்ளரை காட்டு, அதுல போடுற. ஆமா, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. உன் வழியாவும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். உங்க வீட்டுக்கு மட்டும் இல்லையா, அடுத்தவங்க மத்தியில உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. உங்க விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. நல்லா கவனிச்சு போட்டு வச்சுக்கிறீங்க. மனுஷ ஞானத்துல கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய வார்த்தையை நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. சாரி, நீங்க எந்த நிலைமைக்கு போகணும்? அது திரும்ப வாசிங்கம்மா. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய
அந்த அப்படி தொடர்ந்து வாசி, அடுத்த வசனத்தை வாசி. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல்